முதலமைச்சரா பதவியில உட்கார வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா போனேன். நானும் சிறைக்கு போறேன். நான் முதலமைச்சரா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய சதிவலை பண்ணி என்ன கொண்டுட்டு போறாங்க. நான் என்ன பண்றேன், நம்ம அரசாங்கத்தை கவுத்துறக்கூடாது, எப்படியாவது காப்பாத்தி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து பேசி இந்த மனுஷனை முதலமைச்சர் ஆக்கிட்டு போறேன். நான் போனது சிறைக்கு. ஆனா 3 மாசத்துக்குள்ள என்னே கட்சியில தூக்கி வெளில போடு. யாரு ஆக்கிட்டு போறாங்களோ அவங்களே தூக்கி வெளில போட்டீங்க. சரி, என்ன மட்டும் போட்டாங்களா? வரிசையா ஒவ்வொரு தலையா எல்லாம் காலியாகுது. அப்போ நான் வெளில வரேன். வெளில வரும்போது தான் சொன்னாங்கல்ல கொடி கட்டக்கூடாது. நான் 4 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா இறந்து உடனே நான் போறேன், ஊரை விட்டு போறேன். திரும்பி வர்றேன். போய் அம்மா சமாதியில போய் உட்கார்ந்துட்டு அக்காவை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம், அது ஒண்ணுதான் நான் நினைச்சது. உடனே அங்க போக கூடாது ஆர்டர் போடுறாரு. நான் உட்கார வச்ச ஆளு என்ன பண்றாரு, போவாதீங்க, அங்க போக கூடாது, அங்க வேலை நடக்குது. 2 நாளைக்கு முன்னதான் திறப்பு விழா பண்ணிருக்காங்க. ஆனா நான் வர்றேன்னது போக கூடாது, திருப்பி கொடி கட்டிட்டு வரக்கூடாது. அங்க ஓசூருக்குள்ள தமிழ்நாடு பார்டர் வந்துட்டா அந்த அம்மா கொடியோட வந்துச்சுன்னா அங்கேயே அரெஸ்ட் பண்ணு. இதெல்லாம் யார் சொல்றா? நான் முதலமைச்சர் ஆக்குனா அது சொல்றது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த கட்சியை நம்பி இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு ஏழை மக்கள் பூரா இந்த கட்சியை நம்பி இருக்கு. தலைவரும் சரி அம்மாவும் சரி நல்லபடியா செஞ்சாங்க எல்லாருக்கும், அதை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் பொறுமை காத்தேன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிட்டு, திமுகவுக்கும் இவங்களுக்குமே உறவு இருக்கிற மாதிரி வெளியில தகவல்கள் வர ஆரம்பிச்சு. திமுக யார் பேசுறா? நான் ஒரு ஆள் தானே பேசிட்டு இருக்கேன், வேற யாரும் பேசுறது இல்லையே. அப்போ இதுல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிதான் நான் அவசரமா கொடி அறிவிச்சு திருப்பி நமக்கு சின்னங்கன்னு கிடைக்காம விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்து சின்னம் வந்ததுக்கு அப்புறம் கட்சி பேரை சொல்லி அப்படிதான் இப்ப தேர்தல் காலத்துல நம்ம இறங்கியிருக்கோம். நான் யாரையும் நம்பல, உங்களை நம்பியிருக்கேன், தமிழ்நாட்டு மக்களை நம்பியிருக்கேன். காரணம் என்னன்னா 39 வருஷமா இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் ஒரு சினிமா பார்க்க மாட்டேன், ஒரு கடைக்கு போனதில்ல, ஒரு நல்லது கெட்டதுக்கு போனதில்ல, அம்மாவோடே தான் இருந்திருக்கேன். அவங்களோட இருந்து அரசியல்ல அரசாங்கத்துல என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க தினம் வீட்டுல இத பத்தி தான் பேசுவோம். உங்களோட பத்தி தான் நாங்க பேசி இருக்கிறோம். அந்த மாதிரி செஞ்ச திட்டங்கள் தான் இன்னைக்கு அம்மா மறைந்தோ எல்லாரும் மனசுலயும் கூடியிருக்காங்க.